உங்களுக்கு வந்து ஜுவல்லரி அப்படின்னு வந்தா வாட் யூ லைக்? கோல்டா சில்வரா? என்ன ப்ரிஃபரன்ஸ்? எனக்கு எது கிஃப்ட் பண்றாங்களோ அதான் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு நான் கோல்டு எல்லாம் எனக்கு நான் சூஸ் பண்ணதே இல்லை. ஆர்த்தி தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அவ்வளோதான். நான் ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, சிவாவை ஏதாவது ஒரு விஷயத்தோட நம்ம வந்து ஒப்பிடணும் அப்படின்னா தங்கத்தோட தான் ஒப்பிடணும். ஏன்னா ஒரு தடவை தங்கத்தை வாங்கி வச்சிட்டீங்கன்னா அது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. எப்பொழுதுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரிதான் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களை வந்து ஒரு கோல்டோட தான் நம்ம வந்து ஒப்பிடணும். பட் some fun questions for you, Shiva. ஆமா, ஆர்த்திக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நகை வாங்கி தந்தீங்க? எப்போ வாங்கி தந்தீங்க? ஆர்த்திக்கு ஃபர்ஸ்ட் ரிங் தான் வாங்கினேன். எனக்கு கல்யாணத்து டைம்ல வாங்கினதா. அப்ப ரிங் வாங்க மட்டும் தான் காசு இருந்துச்சு. ஸோ ரிங் தான் வாங்கினேன். அந்த ரிங்கை சாதாரணமா கொடுத்தீங்களா இல்ல நீல் டவுன் பண்ணி அந்த ப்ரொபோசல் அந்த மாதிரி கொடுத்தீங்களா? அவ்வளோலாம் தெரியாது. அவ்வளோலாம் பண்ணலாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஓவர் ஆக்ட் பண்றான்னு. இல்லை அப்படியே வெக்கப்பட்டு கொடுக்குறது தான். அவ்வளோதான். பிடிச்சிருக்கா பார்க்க அப்படின்றது தான். அவ்வளோதான். இப்போ சொல்லும் போதே எனக்கு இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கலையே. உங்களை வந்து பல வருஷமா தெரியும் இல்லையா? ஸோ எந்த கொஸ்டின் நான் கேட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு நானும் அப்போ அந்த மோடுக்கு போயிடுறேன். ஓகே, இதையும் லூப்பர்ஸா யூஸ் பண்ணிப்பாங்க அப்புறம் சிவா. நீங்க வந்து கடைசியா யாருக்கு எந்த ஜுவல்லரி ஃபேமிலியில வாங்கி கொடுத்தீங்க? எந்த நகை வாங்கி கொடுத்தீங்க? நான் இப்போ ஒரு ஷூட் போறதுக்கு முன்னாடி ஆர்த்தி கூட கடைக்கு போனேன். அவங்களுக்கு நகை வாங்கும்போது மட்டும் தான் கடைக்கு போவேன். அவங்க பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த டிசைனே எடுப்பாங்க இல்லையா? அதில் பாதிக்கப்பட்ட ஆண்கள்ல நானும் வருதுன்னு தான் அது. ஸோ அதுதான் அவங்களுக்கு வாங்கினதுதான். நகை பொருட்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரிங்கா, இயரிங்கா, பிரேஸ்லெட்டா? பசங்களுக்கு என்னன்னு ஒன்றும் இல்லையே. நமக்கு என்ன இருக்கு? ஒரு செயின் இருக்கு, ஒரு ரிங் இருக்கு, ஒரு பிரேஸ்லெட் இருக்கு, அவ்வளோதான் இருக்கு. நம்ம இதில் ஒன்றும் வெரைட்டி இல்லை. பெண்களுக்கு தான் அவ்வளோ வெரைட்டி இருக்கு கடை ஃபுல்லா. அதுல பிடித்த நகை பொருள் என்ன? ஓ, இது போட்டா பெண்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து தனிப்பட்ட பெண்களுக்கா? ஆரம். ஓகே, கரெக்ட்டா சொல்றேனா? கரெக்ட்டா சொல்றீங்க. அந்த இது சோக்கர். ஓகே. இதுக்கு மேல அந்த ஆரம். ஆரம் தான். நான் எப்ப போனாலும் ஆர்த்தி இது பாருங்க. இதையே எப்ப பார்த்தாலும் வாங்கிட்டு வேற வாங்கி கொடுங்க. ஃபேண்டாஸ்டிக். இங்க நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க. யூசுவலா ஆண்கள் வந்து நகை வாங்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, என்னப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காலத்துல அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் மாறுது இல்லையா சிவா? ஸோ அதை பற்றி சொல்லலாம். ஏன் கோல்டு லைக் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாட்டினுடைய மதிப்பே கோல்டோட ரிசர்வ்ஸ் வச்சு தான் முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அதுதான் பெரிய வேல்யூன்னு நினைக்கிறேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்றது அப்ரிசியேஷனும் கூட. மக்களுக்கும் தெரியும், என்னை விட அதிகமாக தெரியும். ஏன்னா நிறைய பேர் இங்கே அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்பவுமே வேல்யூ அடிஷன் நம்ம லைஃப்க்கும் சரி. அண்ட் ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, ஓகே நம்ம சம்பாதிச்ச காசுல ஒரு நல்ல விஷயத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்றது. இப்போ ஒரு ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஃபோன் வாங்குறதை விட, இல்லை வேற ஏதாவது ஒன்று வாங்குறதை விட கோல்டுன்றது என்றைக்குமே லைஃப்ல அவங்களுக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். பியூட்டிஃபுல். அது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க உங்களுடைய வார்த்தைகள்ல சொல்லும் பொழுது லேண்ட் வேர் இட் நீட்ஸ் டு லேண்ட் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வி.